Hello students, இப்போ நம்ம ஓப்பன் ரைட் வேர்டு பேரபோலா y square equal to 4ax. ஸோ அதனுடைய ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், ஆக்சிஸ் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஓப்பன் ரைட் வேர்டு பேரபோலானா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இந்த கர்வ் வந்து ஓப்பனாக இருக்குது. இப்போது இதற்கு வெர்டெக்ஸ்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, ஆக்சிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு பேரபோலா. பாருங்க, இது வந்து ஒரு பேரபோலா. இப்போது இந்த கர்வோட ஆக்சஸ், இந்த கர்வை எதை ரெண்டா பிரிக்குதோ இந்த லைனும் இந்த கர்வும் மீட் ஆகிற இடம் தான் வெர்டெக்ஸ். ஸோ இந்த கர்வும் இந்த ஆக்சஸும் மீட் ஆகிற இடம் வெர்டெக்ஸ். அப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆரிஜினே என்னவா இருக்குங்க, வெர்டெக்ஸாக இருக்குது. ஸோ அப்போ வெர்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஆரிஜின். ஸோ 0,0 அண்டு ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ்ங்கிறது என்னன்னா இந்த பேரபோலாவை ரெண்டா பிரிக்கக்கூடிய இந்த லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த ஆக்சஸில் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இதுதான் ஃபோக்கஸ். ஒரு பேரபோலாக்கு அதனுடைய ஆக்சஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் ஃபோக்கஸ், ரைட்? அப்போ இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேட். அப்போ கோஆர்டினேட்னா அதுக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒய் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போது எப்போவுமே இந்த வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஏ, ரைட்? வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏன்னா அப்போ இந்த ஃபோக்கஸோட கோஆர்டினேட் என்ன வருங்க, A,0. ஏன்னா இது ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்க்கு வந்து வேல்யூ 0. அப்போது எக்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. எஸ், அப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன, A,0. அடுத்தது ஆக்சஸ். ஸோ ஆக்சஸ்ங்கிறது என்னென்னா இப்போ இந்த கர்வை எந்த ஆக்சிஸ் வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸ் இது இருக்கணும். அப்போ அதை எந்த ஆக்சிஸ் பிரிக்குது, எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதனால் இந்த பேரபோலாவுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரெண்டு ஈக்குவலாக கட் பண்ணதுனால எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறோம். இதோட ஈக்குவேஷன் ஃபார்மேட்டாக பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு நீங்கள் சொல்லணும். ஏன் சார் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு லைன், அந்த லைனில் எக்ஸுக்கு மேலே ஒய்க்கு வேல்யூவே கிடையாது, சரிங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போது வாட் இஸ் த நேம் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஈக்குவல் டு 0.